بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعبد ربك حتى يأتيك اليقين. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كمن صام الدهر. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள் இங்கு கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் ஆயுள் முழுக்க கடைபிடித்து வாழ்வதற்கும், எந்த விஷயங்களை தடை செய்திருக்கிறதோ அவைகளையும் விட்டு முழுமையாக விலகி வாழ்கிற பரிசுத்த வாழ்வையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, அமல்களின் பருவ காலமான ரமலானின் மாதத்தில் அவரவர் தகுதிக்கேற்ப அமல் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவு அதிகமான முறையில் அமல் செய்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் முடிந்துவிட்டது, அதோடு அமல்களும் முடிந்துவிட்டது என்பதல்ல. ரமலான் முடிந்துவிட்டது, அதோடு அமல்களும் முடிந்துவிட்டது என்பதல்ல. மாறாக ரமலான் மாதம் என்பது உபரியான வணக்கங்களையும் நஃபிலான அமல்களை அதிகம் புரிவதற்கும் உண்டான மாதமாகும். ஆனால் ஆண்டு முழுவதும் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் விலக்கல்களையும் கருத்தில் கொண்டு அவனை முற்றிலும் வழிபட்டு வாழ்வது என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வரும் வரை நீங்கள் உம்முடைய ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால் தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், அமல் செய்யக்கூடிய ஒருவர் ரமலானில் மட்டும் அமல் செய்துவிட்டு மற்ற காலங்களில் அமல் செய்யாமல் விட்டு விட்டால் அவர்தான் மிகவும் மோசமானவர் என்று சொல்லுகிறார்கள். காரணம், தன்னுடைய இறைவனை முழுமையாக நேசிக்கவில்லை, இந்த வேதத்தை அதனுடைய மகத்துவத்தை முழுமையாக விளங்கவில்லை, அல்லாஹ் ரசூலோடு இந்த வேதத்தோடு உண்டான உறவை அவர் மதிக்கவில்லை என்றே பொருள் என்று சொல்லுகிறார்கள். இத்தகைய மோசமானவர்களில் நாம் ஆகிவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே ரமலான் முடிந்த பிறகு அதற்குண்டான காலத்தை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இருக்கிற இந்த ஷவ்வால் மாதத்தில் என்னென்ன அமல்கள் புரிய வேண்டும் என்பது குறித்து இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கிறோம். ஷவ்வால் மாதம் இருக்கிறதே ஹஜ்ஜுக்குரிய ஆரம்ப காலமாகும். ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று நாடக்கூடிய ஒருவர் நியத் செய்வதற்கும் அதற்காக தயாரிப்பு செய்வதற்கும் உண்டான ஆரம்ப காலம் இந்த ஷவ்வாலிலிருந்து ஆரம்பித்து துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 வரை நீடிக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த மாதம் மகத்துவத்திற்குரியதாக இருக்கிறது. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமல் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கமன் ஸாமத் தஹர். ரமலான் மாதத்திற்கு பிறகு இந்த ஷவ்வால் மாதத்தில் யார் 6 நோன்புகளை நோக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பு நோக்காதவர்கள் கவலைப்பட தேவையில்லை, கைசேதப்பட தேவையில்லை, தொடர்ந்து வைக்க வேண்டும் என்பதும் அல்ல. இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னத்தான காலம் என்று எதையெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அத்தகைய திங்கள், வியாழக்கிழமை, அதே போல பிறை 13, 14, 15 இதை அனுசரித்து அவைகளில் நோன்பு நோற்றால் கூட இந்த நோன்புகளை நிறைவேற்றிவிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த திங்கள் வியாழனை மட்டும் கணக்கில் கொண்டால் கூட எஞ்சியிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 6 நோன்பை முழுமையாக நிறைவேற்றிவிட முடியும். ஆகையால் நம் ஒவ்வொருவரும் இந்த 6 நோன்புகளை வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. அடுத்து இந்த 6 நோன்புகளை நோற்பது என்பது ஃபர்லான வணக்கத்திற்கு பிறகு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு எவ்வாறு பின் சுன்னத் நிறைவேற்றப்படுகிறதோ அதுபோல ஃபர்லான ரமலானுடைய நோன்புக்கு பிறகு இந்த ஷவ்வாலுடைய நோன்பு வைப்பது என்பது ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பானதாக ஆகும் என்றும் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அதே போல ஒரு அமல் செய்து முடித்து விட்ட பிறகு அடுத்த அமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதும் அமல் செய்வதும்
முந்திய அமலின் அங்கீகாரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்றும் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அந்த வகையில் இந்த 6 நோன்பை நோற்பது என்பது நாம் ரமலானின் மாதத்தில் செய்த அனைத்து வகையான அமல்களினுடைய அங்கீகாரத்தின் அடையாளமாகவும் ஆகிவிடும். எவ்வாறு அமல் செய்வது முக்கியமோ அதே போல அமலை வீணாக்கி விடாமல் பாதுகாக்கவும் வேண்டும். ரமலானில் அமல் செய்துவிட்டு ஷவ்வால் தொடங்கிய உடனேயே பாவக்கணக்கை ஒருவர் தொடங்குவார் என்று சொன்னால் அவருடைய அத்துணை அமல்களும் அங்கீகாரம் இல்லாமல், அத்துணை அமல்களும் அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஆகையினால் அமலை பாதுகாக்க வேண்டும். அமலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி, இது மாதிரி நீங்க ஆகிவிடாதீர்கள், அமல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை சொல்கின்றான். வலா தகூனு கல்லத்தி நகலத் அகஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காசா. நூலை நன்கு நூற்று முறுக்கேறிய பிறகு அதை திரித்து மீண்டும் துண்டு துண்டாக வெட்டிவிட்ட அந்த மதிகெட்ட பெண்ணை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லுகின்றான். அதாவது ரமலான் மாதத்தினுடைய பகல் காலங்களில் பசி தாகத்தோடு இருந்து இரவு காலங்களில் விழித்திருந்து வணங்கி தீய பேச்சுக்களை பேசாமலும் அதை கேட்காமலும் தீய பார்வைகளை பார்க்காமல் கண்களை பேணியும் வறியவர்களுடைய வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாரி வழங்கியும் நோன்பாளிகளுக்கு மனதார நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்தும் இப்படியாக அமல்களை அதிகமாக செய்து ஈமானை வலுவாக ஆக்கிய பின்னர் அற்ப ஆசைகளுக்கு இடம் அளித்து பாவத்தை செய்து இத்துணை அமல்களையும் வீணாக்கி அர்த்தமில்லாதாக ஆக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உதாரணத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறான். அதோடு மௌத் வரை அமல்களை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்து அமல் செய்வது, நிலையாக அமல் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. குறைவாக இருந்தாலும் நிலையாக செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். தடையில்லாத ரிசுக்கை ஆசைப்படக்கூடியவர் நிலையாக அமல் செய்யட்டும். தடையில்லாத ரிசுக்கை விரும்பக்கூடியவர் நிலையான அமல்கள் செய்வதிலே முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுகின்ற வழிகளில் தொடர்ந்து யார் நிலைத்திருப்பாரோ, அமல்கள் செய்கிறாரோ, அவருக்கு அதிகமான தண்ணீரை நாம் தருகிறோம் என்று சொல்லுகின்றான். தண்ணீர் தான் அனைத்து வகையான ரிசுக்குக்கும் அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே தடையில்லாத ரிசுக்கை பெற ஆசைப்படக்கூடியவர்கள், தடையில்லாத ரிசுக்கை பெறுவதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அமல்களில் இஸ்திகாமத்தை, நிரந்தரத்தை பேணி வரட்டும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அதோடு நிலையாக அமல் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு பலன் என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களுடைய உறுதுணை, அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய சுஹபத் கிடைக்கும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஒருவருடைய வாழ்விலும் சரி, மரண நேரத்திலும் சரி, மரணத்திற்கு பிறகும் சரி, மலக்குமார்களுடைய உறுதுணை அவருக்கு கிடைக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் மலக்குமார்களுடைய உதவியையும் அவர்களுடைய உறுதுணையையும் பெற்ற ஏராளமான நிகழ்வுகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், படித்திருக்கிறோம். வாழ்நாளிலேயே, வாழ்கிற காலத்திலேயே மலக்குமார்களுடைய உதவி, உறுதுணை அடியார்களுக்கு கிடைக்கும். உறுதுணை நிலையாக அமல் செய்வதன் மூலமாக. அடுத்து, நிலையாக அமல் செய்திருக்கக்கூடிய ஒருவருடைய மரண நேரத்தில் மலக்குமார்கள் வருகை தந்து அவருக்கு சுப செய்தியும் ஆறுதலையும் சொல்லுகிறார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, யார் அல்லாஹ்வை ரப் என்று ஏற்று நிலையாக அதில் உறுதியாக இருந்து நல்லமல்கள் செய்து வாழுகிறார்களோ அவருடைய மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்று மலக்குமார்கள் வந்து நன்மாராயம் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் நாம் தான் உமக்கு உறுதுணையாக இருக்கிறோம், நாளை மறுமையிலும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஆக உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் சரி, மலக்குமார்களுடைய உதவியும் ஒத்தாசையும் உறுதுணையும் நிலையாக அமல் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கும். இன்றைக்கு பல்வேறு விதமான கவலைகளிலும் பயத்திலும் இருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழியையும் எதிர்பார்த்திருக்கிறோம். என்ன வழி கிடைக்கும் நம்முடைய துக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு, நம்முடைய கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் ஈடேற்றம் அடைவதற்கு என்ன வழி என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, அமல்களில் நிரந்தரமாக நிலையாக இருப்பதுதான். அமல்களில் நிரந்தரமாக நிலையாக இருப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்திற்கு குறித்துண்டான பயத்தையும் கடந்த காலத்திற்குண்டான கைசேதத்தையும் கவலையும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் அல்லாஹ்வை சதாவும் திக்ர் செய்யக்கூடிய வடமையுடையவர்கள். மீன் வயிற்றுக்குள் போன பிறகும் அங்கிருந்தும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லி. பொதுவாக உலகத்தில் மலக்குமார்கள் உலா வந்து கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் திக்ர் செய்யப்படுகிறதோ, திலாவத் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் கலந்து கொள்வார்கள். அது குறித்து அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லுவார்கள். அந்த மாதிரி மலக்குமார்கள் போகும்போது கடலுக்கு அடியிலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. மலக்குமார்கள் பேசிக்கொள்கிறார்கள், இது பழக்கப்பட்ட குரலாக தான் இருக்கிறது, இது
பழக்கப்பட்ட குரலாக இருக்கிறது, ஆனால் இடம் வேறு இடமாக இருக்கிறதே, குரல் பழக்கப்பட்டதாக இருக்கிறது, சப்தம் வரக்கூடிய இடம் வேறாக இருக்கிறதே என்று பேசிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே போய் சமர்ப்பிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு அவர்களுக்கு மீன் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலையை, ஈடேற்றத்தை கொடுத்தான் என்பதை தஃசீர்களிலே பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹ்வை நிலையாக திக்ர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வை எல்லா காலமும் நினைத்து கொண்டே திக்ர் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர், கஷ்டம் என்று வருகிற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார், ஒரு தேவை என்று வருகிற போது அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அப்பொழுது மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்கிறார்கள். யா ரப் சௌத்தும் மஅரூஃபும் மின் அப்தின் மஅரூஃபின், பழக்கப்பட்ட அடியானிடத்திலிருந்து பழக்கப்பட்ட குரல் என்று அல்லாஹ்விடத்திலே அதை சமர்ப்பிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பதில் அளிக்கிறான், அவருடைய துஆவை அங்கீகரிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கஷ்டமான நேரத்தில் தன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, கஷ்டமான நேரத்தில் தன்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, நல்ல நிலையில் இருக்கும்போது தொடர்ந்து அவர் துஆ செய்து வரட்டும் என்று சொன்னார்கள். இப்ப நல்ல நிலையில் இருக்கும்போது அந்த நிலை நமக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும், மறுமையுடைய வெற்றி குறித்தும், இது மாதிரி என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டே ஒருவர் இருந்தால், அவருக்கு சிரமம் என்று வருகிற போது அல்லாஹ்விடத்தில் கையேந்திர போது உடனடியாக அல்லாஹ் அவருக்கு பதில் அளிக்கிறான். ஆக நிலைத்திருக்க வேண்டும், எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, நல்ல அமல்களை நிலையாக செய்து வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலையாக அமல் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய இஸ்திகாமத்தை, நம்முடைய நிலையான தன்மையை நாம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். குடும்ப விசேஷங்கள் என்று வந்துவிட்டால், பிரயாணம் என்று வந்துவிட்டால், வேலை பளு என்று வந்துவிட்டால், ஃபர்லான காரியங்களை ரொம்ப லேசாக விட்டுவிடுகிறோம். ஆனால் ரபாஹ் என்ற ஆபிதுடைய ஒரு நிகழ்வை நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். எந்த குடும்ப சுப நிகழ்வு என்று நாம் ஃபர்லான காரியங்களை நாம் வீணாக்கி விடுகிறோமோ, அதே சுப நிகழ்வில் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். ரபாஹ் என்கிற ஒரு ஆபித், அவர் திருமணம் முடிக்கும் போது நம்மை போலவே வணக்கசையான ஒரு பெண் நமக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி அது மாதிரி ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்து விடுகிறார். முதலிரவு அன்று முன்பே அறைக்கு சென்று அந்த பெண்ணுடைய வணக்கத்தை நாம் பார்க்க வேண்டும், சோதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முன்னாடியே போய் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறார். முதலிரவு அறைக்குள் அந்த பெண் நுழையும் போது பார்க்கிறார், தன்னுடைய கணவன் தூங்குகிறார். சரி, அவர் தான் தூங்குறாரு, நாமளும் தூங்குவோம் அப்படின்னு இல்லாம முசல்லா விரிச்சு தோட ஆரம்பிச்சிடுறாங்க. இரவில் ஒரு பகுதி கழிந்தவுடன் போய் பார்க்குறாங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்கிறார். உடனே அவரை எழுப்புறாங்க, இரவின் ஒரு பகுதி கழிந்து விட்டது, ரபாஹே எழுந்து நீங்களும் தொடுவுங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் ரொம்ப அசதியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிறனே அப்படின்னு சொல்றாரு. இவங்க அவரை விட்டுட்டு இவங்க போய் திரும்ப தொட ஆரம்பிச்சிடுறாங்க. இரவின் பகுதி வரை தொழுது கொண்டே இருக்கிறார்கள், இறை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாதி இரவு கழிந்த பிறகு மீண்டும் போய் எழுப்புகிறார்கள். மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், அசதியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து தொழுகிறனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி மீண்டும் முசல்லாவில் நின்று தொட ஆரம்பித்து விடுகிறார். இரவில் 3/4 வாசி கழிந்து விடுகிறது. மீண்டும் அவரை போய் எழுப்புகிறார், ரபாஹே எழுந்திரிங்க, இரவின் 3/4 வாசி பகுதி கழிந்து விட்டது, நல்லோர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சக்கூடிய நேரம் வந்து விட்டது, இன்னுமா தூங்குறீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிறனே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர் நல்லவர், ஆபித் என்று என்னை ஏமாற்றி திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள், இவரோ இரவில் கடைசி பகுதியில் கூட எழுந்து தொடாமல் தூங்கி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி புலம்புனாங்க. உடனே அவர் எந்திரிச்சு நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றார், நான் எனக்கு வரக்கூடிய மணப்பெண் சிறந்த வணக்கசாலியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதை சோதனை செய்வதற்காக வேண்டித்தான் தூங்குற மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் எழுந்து அந்த பெண்ணோடு இறை வணக்கத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் என்கிற ஒரு நிகழ்வை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி, அதுபோல நாம் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அவர்கள் ஈடுபட்டது ஃபர்லான காரியங்கள் அல்ல, நஃபிலான வணக்கங்களில். குறைந்த அளவு நாம் ஃபர்லான வணக்கங்களிலாவது நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி, நம்முடைய மனைவியை எழுப்பி, நம்முடைய குடும்பத்தார்களை எழுப்பி அவர்களை ஈடுபட செய்ய வேண்டும். நாமும் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் இந்த நேரத்தில் உறுதியெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய அமல்களை பார்த்து ரசிக்கிறான். அது மாதிரி பல அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அழகான குரல்ல ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரின் பக்கம் விசேஷமாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி அவர் ஓதுவதை பார்த்து ரசிக்கிறான். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நிகழ்வையும் சொன்னார்கள். கணவன் மனைவி இருவரும் தூங்குகிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு கணவன் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தயாராகிறார், தன்னுடைய மனைவியை எழுப்புகிறார். அவர்கள் அசந்து தூங்குறாங்க. அவர்களுடைய தூக்கத்தை கலைப்பதற்காக வேண்டி லேசா முகத்துல தண்ணீர் தெளித்து எழுப்புகிறார். அந்த மனைவியும் எழுந்து இருவருமாக சேர்ந்து தொழுகிறார்கள்.
இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான். இத்தகைய கணவன் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு நபி அவர்கள் துவா செஞ்சாங்க. மேலும் சொன்னாங்க, ஒரு மனைவி மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எத்தகைய மனைவி அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுகிறார், தன்னுடைய கணவனையும் எழுப்புகிறார், ஆனால் அவர் அசந்து தூங்குகிறார். அவரை எழுப்புவதற்காக வேண்டி முகத்தில் லேசாக தண்ணீரை தெளிக்கிறார். அவரும் எழுந்து இருவருமாக சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றுகிறார். இத்தகையவருடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான். இத்தகைய தம்பதிகள் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். நம்மிலே திருமணம் முடிந்த 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் கழிந்த எத்தனையோ பேர் இருக்கிறோம். இந்த ஹதீஸின்படி ஒரு நாள் அமல் செய்திருக்கிறோமா? சிந்திக்கணும். ஒரு நாள் அமல் செய்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரை விட்டு நீங்காது. காரணம், துவா செய்தது யார்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவர்கள் ரஹ்மத்துக்காக வேண்டி துவா செய்தார்கள், ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு துவா செஞ்சு நாம் அந்த செயலை செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து விட்டால் அந்த ரஹ்மத் அந்த நேரத்தில் இறங்கிட்டு போயிருமா? கிடைக்கப்பெற்ற ரஹ்மத் வாழ்நாள் முழுக்க நீங்கவே நீங்காது. ஆகையினால் இன்றே சென்று இன்றிலிருந்து முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஹதீஸின் பிரகாரம் அமல் செய்வதற்கு. அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒருவரை சந்திக்கும் போது நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பரிமாற்றம் எல்லாம் உலகம் சார்ந்ததாகவே இருக்கிறது. மார்க்க விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதோ அல்லது நல்ல விஷயங்களை கற்பிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக மிக குறைந்து போய்விட்டது. பேசினால் புறம் பேசுகிறோம், பிறரை பற்றி பேசுகிறோம், அல்லது துன்யாவுடைய விஷயத்தை பற்றி பேசுவது, இதுதான் அதிகமாக இருக்கிறதே தவிர நல்ல விஷயங்களுடைய பரிமாற்றம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், வாலிபர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது ஒருவருக்கொருடைய கருத்து பரிமாற்றம், வசியத் எவ்வாறு இருக்கும் என்பதை நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். வாலிபர்கள் சந்தித்து கொண்டால் சொல்லுவாங்களாம், வஅமல் ஃபீ ஷபாபிக லிகிபரிக, நம்முடைய இந்த வாலிபத்தை வயோதிகத்திற்காக அமல் செய்வதில் ஈடுபடுத்துவோம், வயோதிகத்திற்காக இந்த வாலிபத்தில் அமல் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். காரணம், வாலிபமாக இருக்கும்போது நல்ல அமல்கள் நிறைய செய்துவிட்டால் வயோதிகத்தில் இருக்கும் போது அமல் செய்ய முடியாமல் போகிற போது அல்லாஹ் இந்த செய்த அமல்களுடைய அத்துணை செயல்களையும் செய்யாமலேயே அங்கு இவருடைய கணக்கில் எழுதி விடுவான். அதே மாதிரி நீங்க உங்களுடைய வேலை வருவதற்கு முன் ஓய்விலே அமல் செய்து கொள்ளுங்கள். மௌத்து வரதுக்கு முன்னாடி இந்த ஹயாத்தை பயன்படுத்தி, மௌத்து வருவதற்கு முன்னால் இந்த வாழ்வை பயன்படுத்தி அமல் செய்து கொள்ளுங்கள் என்று ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று முன்னோர்களுடைய பழக்கத்தை பற்றி அறிஞர் பெருமக்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய பரிமாற்றம், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய பேச்சு மறுமை நினைவூட்டக்கூடியதாக அமல்களை அதிகப்படுத்துவது குறித்து உண்டான செய்திகளாக இருக்க வேண்டும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் நம்முடைய நேர காலங்களை வீணாக ஆக்கிவிட்டால் இதனுடைய கை சேதத்தை ஒரு சந்தர்ப்பத்திலே உணர்வோம். உணரக்கூடிய அந்த நேரத்தில் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. உணரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அடியான் சொல்லுவான், யா ஹஸரத்தா, கை சேதமே, அலாமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் குறை வைத்து விட்டேனே என்று சொல்லுவான். அல்லாஹ்விடத்தில் கேட்பான், லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு யா அல்லாஹ், நான் போய் நல்ல அமல்கள் செஞ்சிடறேன், ஒரே ஒரு வாய்ப்பை கொடு ரப்பே, நான் அமல்கள் செய்து நல்லவனாக ஆகிவிடுகிறேன் என்று அடியான் கேட்பான். அந்த நேரத்தில் எந்த விதமான வாய்ப்பும் அவருக்கு கிடைக்காது. அந்த நேரத்தில் தான் உணர்வார். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை ரமலானின் பயிற்சி எடுத்து ஈமானுடைய புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலேயே தொடர்படியாக நான் அமல்களை செய்து வருவேன். ஃபர்லான வணக்கங்களை ரமலானில் எவ்வாறு நான் தொடர்படியாக செய்து வந்தேனோ, இமாம் ஜமாத்துடன் தொடர் முயற்சி செய்தேனோ, அதே போல் அதற்கு பிறகு நான் இந்த காலத்திலும் தொடர்ந்து முயற்சி செய்து வருவேன். தான தர்மங்களை எவ்வாறு செய்தேனோ, வறியவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு நான் பங்கு பெற்றேனோ, வறியவருடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு நான் எவ்வாறு உதவி செய்தேனோ, அதே போல தொடர்ந்து நான் பிறருடைய நலனில் அக்கறை கொண்டு வாழ்வேன் என்கிற ஒரு உறுதியான எண்ணத்தை கொள்வதோடு எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் நிலையான ஒரு தன்மையை உருவாக்கி கொள்வேன் என்றும் நியத்து செய்து நாம் நம்முடைய அமல்களையும் இந்த மாதத்தினுடைய அமல்களையும் தொடர்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நிலையாக அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை மௌத் வரைக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய, நாம் வழங்கக்கூடிய இந்த காசு பணங்களுக்கு நிரப்பமான நற்கூலியை ஈரோலகத்திலும் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். حبيب الله رسول الله إمام المرسلين